ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரோட் டு ஸ்பிளண்டரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே ஷாவ்லிங்க கிட்ட திங்கியோட அண்ணா வந்து ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி கொடுங்க உங்க மாமாக்கு அப்படின்னு லைட்டா அவனை பத்தி செக் பண்றதுக்காக ஒரு பிட்டு போட ஆரம்பிச்சிருந்தான். அத்தோட தான் முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட்ல உடனே நம்ம ஷாவ்லிங் பாக்குறான். ஆஹா, லெட்டராமே, என்ன பண்றதுன்னு சரி கெத்து குறையாம இருக்க மாதிரி காட்டிக்குவோன்னு சொல்லிட்டு யோசனை பண்ற மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து வெளியே இந்த பில்டிங்க்கு வெளியே ஜோசியக்காரர் ஒருத்தர் இருக்கார் போல. அவர்கிட்ட ஒரு பையன் வந்து எனக்கும் திங்கியூக்கும், அதான் ஃபேமிலில இருக்கால அந்த திங்கியூக்கும் கல்யாணம் ஆகுமான்னு கொஞ்சமாவது பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, என்னது திங்கியூவா, உங்க குடும்பத்தோட 9வது லேடி அவதானே அப்படின்னு ஷாவ்லிங் டாபிக்க மாத்தி விடுறான். உடனே இந்த அண்ணன் போய் எட்டி பார்த்தா ஒரு லேடி அவ தம்பிக்கு தான் எப்படியாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தால அந்த தம்பி தான். திங்கியூக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகுமான்னு சொல்லிட்டு ஜோடி போட்டு பார்த்துட்டு எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, அவ மனசே என்கிட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஜோசியக்காரங்கிட்ட பொய்யா பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். இத காதுல வாங்கிட்டு அண்ணன் கூட ஷாவ்லிங் இருக்கான்ல, கெத்தா வாங்க அப்படின்னு கூட்டு வந்து அந்த பையன் மூஞ்சிலேயே, அவன் பேரு ஜூ, அவன் மூஞ்சிலேயே ஒரு துணியை போட்டு நல்லா 2 பேரும் யாருன்னே தெரியாத மாதிரி காட்டிக்காம அடி அடி நடிச்சிடுறாங்க. அவங்க அண்ணன் முகத்தை ஓபன் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாங்க வாங்க போலான்னு ஷாவ்லிங் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இன்னைக்கு என் தங்கச்சி மானத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணிருக்கீங்க, என்னைக்கும் மறக்க மாட்டேன், இன்னையில இருந்தே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எங்க வீட்டுக்கு மருமக அப்படின்னு ஏதோ பில்டப் எல்லாம் கொடுக்க குடிச்சிட்டு அப்படியே இந்த ஆள் வர மாட்டே ஆயிடுறான். இப்படியே போனா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் அவன் கூட சென்னு இருக்காங்கல்ல, 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சென்னு சொல்றான், நான் தான் கல்யாணம் தான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, உனக்கும் என்ன குழந்தை வயசா, மாடு வயசு ஆயிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுன்னு சொல்ல, டேய் இந்த மாதிரி வீடெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுடா, அது மட்டும் இல்லாம என்னோட எய்மே நல்லா ஜாலியா இருக்கணும், இந்த இடத்துல எவ்வளவு முடியுமோ காசு அடிச்சுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்பிடணும், ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில எல்லாம் விளையாடக்கூடாது, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு அடுத்த லெவல் போறதுக்காக பல கிரிமினல் வேலை பண்ணுவாங்க, அத கூட விடு, ஒரு கல்யாணம் அப்படின்னா சும்மா பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டுலாம் நடக்காது, அதுல 10 கணக்கு பாலிடிக்ஸ் போடுவாங்க, இதெல்லாம் நமக்கு சரி வரும்னு நினைக்கிற, இது பேர் கல்யாணமே கிடையாது, டிரான்சாக்சன் புரியுதான்னு சொல்லிட்டு சென்னுக்கு நிறைய வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல திங்கியும் வரா அவங்க அண்ணனை பாக்குறதுக்கு. பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் ஷூவை அப்படியே அடிச்ச சாக்கு மூட்டைலாம் அங்க இருக்கு. அதையும் எடுத்து பாக்குறா, அதுல உப்பா இருக்கு. இங்க இருக்கிற உப்பு மூட்டை எல்லாத்தையுமே பெரிய அங்கிள் பறிமுதல் பண்ணி அடைச்சிட்டாரு, அதுக்கப்புறமும் உப்பு மூட்டை எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அண்ணனை பாக்க அவங்க அண்ணன் நல்லா அப்ப போதையில மலாந்தது, இப்பதான் எந்திரிச்சிட்டு நீ கவலையே படாதமா, ஷாவ்லிங் உன்னை தங்கமா பாத்துக்குவாரு, அந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்துதான் வச்சிருக்கணும்னு பேச, ஏதோ வீட்டுல இருக்க பெரிய லேடிஸ் தான் அவன் பேச்சுல மயங்கிட்டாங்க, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ட்ரை பண்றாங்கன்னு கூட யோசிக்கலாம், ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது, யார விசாரிக்கணுமோ அங்கதான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கியும் முடிவு பண்ணிடுறா. நேரா மேக்னோலியா பூ இருக்கிற ஒரு செடி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு யூ மேடம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நேரா கிளம்பி போயிடுறா. என்னம்மா என்ன பார்க்க வந்திருக்க, மேக்னோலியா செடி கூட கொண்டு வந்திருக்கன்னு சொல்ல, இல்ல ஆண்டி, ஒரு சில விஷயத்த யார்கிட்ட விசாரிக்கணுமோ அங்கதான் கேட்கணும், எனக்கும் ஷாவ்லிங்குக்கும் கல்யாணம் பண்றதா எங்க அப்பா அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஷாவ்லிங் உண்மையான ஆளா அப்படின்னு கேட்க, ஷாவ்லிங்குங்கிற ஒரு ஆள் சின்ன ஒரு சென்சாரோட பையன் தான், அப்படி இருந்தா கூட இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்து கேபிட்டல் சிட்டில இருந்து அமுச்சு வைப்பாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு இந்த லேடி சொல்றாங்க. அந்த ஃப்ராடு நாய் தான் போல, ஷாவ்லிங் பொய்யான ஆள் தான் போலன்னு சொல்லிட்டு திங்கியும் கண்டுபிடிச்சிடுறா. திங்கியும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா யூ மேடம் கிட்ட இந்த குடும்ப பிரச்சனையில தலையிட மாட்டேன்னு தானே சொன்னீங்க, அப்புறத்துக்கு தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. திங்கியூவ நான் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில ஓரம் கட்டினது உண்மைதான், ஆனா அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு டெஸ்ட் தான், இப்போ நடக்கிறது ஒரு டெஸ்ட் தான், அதை மீறி எப்படி வரான்னு பாக்கலாம், ரொம்ப யோசிக்கிற பொண்ணு, ரொம்ப அவளுக்கு நிறைய அறிவு இருக்கு, என்னதான் பண்றாங்கிறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க திங்கியோ போறா, சாக்கு மூட்டையை எடுக்கிறா. சாக்கு மூட்டை ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் இருக்க முடியும், அதாவது இந்த கொள்ளைக்காரன். அந்த கொள்ளைக்காரன் ஜாவோ என்னவோ ஒரு பேர் சொன்னாங்கல்ல அவன். அப்போ இந்த ஷாவ்லிங் வேற யாரும் இல்ல, அந்த ஜாவ் தான் அப்படிங்கறத திங்கியோ கண்டுபிடிச்சிட்றா. இங்க சென் மறுபடியும் அண்ணா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, இங்க பாரு, இருக்கிற காசையெல்லாம் அள்ளி மூட்டை கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி ஓடிடலாம், அது ஒண்ணுதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம ஷாவ்லிங் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா வேலைக்கார பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு சீதனம் கொடுக்கணும்னு செக் பண்ணுமா, கொஞ்சம் வந்து பாக்குறீங்களான்னு கேட்க, ஷாவ்லிங் சென்னு 2 பேரும் ரொம்ப ஜாலியா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. உள்ள அந்த வீட்டோட நல்ல கார்னருக்குள்ள ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறா அந்த வேலைக்கார பொண்ணு. பார்த்தா நம்ம ஷாவ்லிங்கையும் சென்னையும் அடிக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமா ஆளுங்க வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. நம்ம சென்னு பாக்குறான், நான் இப்ப என்னன்னா பண்றது அப்படின்னு பாக்க, உன் கையில இது வரைய ரத்தக்கரை படல, அது படாம உன்னால எந்த வாழ்க்கையில பாதையை வேணாலும் சூஸ் பண்ணி போக முடியும்,
எந்த இடத்துல ஓடுறதுன்னு ஒருத்த கண்டுபிடிக்கிறானோ அவன் தாண்டா பெரிய ஆள் ஆவான்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணுலயே சிக்னல் கொடுத்துட்டு சண்டை ஆரம்பிக்கிற நேரமா பார்த்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் திங்கியூ பாத்துட்டு இருக்கா. கரெக்டா ஜன்னல் கதவு திறக்குது. ஜன்னல் மூட முடியாம ஏதோ ஒரு பை மாதிரி குட்டியா இருக்கு. ஏதோ பவுச் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள உப்பா இருக்கு. ஷாவ்லிங் பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கேட்க, ஷாவ்லிங் தான் ரிவெஞ்ச் எடுக்க வருவான் அப்படிங்கிற மாதிரி இத கொடுத்து அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா லெட்டர் ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, நீ என்ன ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? உன் குடும்பத்திலே உன்னை பழிவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அடுத்த படிக்கட்டுல எப்படி ஏறுறதுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே எண்ணம். நீ என்ன பண்ண போற நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா எப்படி பண்ணிருப்பான். உப்பு வேற கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு வேலைய நம்ம திங்கியூ பண்ணி வைக்கிறா. அடுத்த நாள் பார்த்தா ஷாவ்லிங்கோட போட்டோ, சென்னோட போட்டோ, 2 பேரோட பெயிண்டிங்கையும் வரைஞ்சு வச்சுட்டு வீட்ல இருந்து பெரிய அமௌண்டா கொள்ளை அடிச்சுட்டு வெளியே ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லா நோட்டீஸ் போர்ட்லயும் போட்டிருக்கு. ஷாவ்லிங்கோட கூட இருக்கிற ஆளுங்களே இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. திங்கியூட்ட கேக்குறாங்க, கொள்ளையடிக்க ட்ரை தானே பண்ணா, அப்புறம் இதுக்கு கொள்ளை அடிச்சான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா எழுதி ஒட்டிருக்கீங்கன்னு கேட்க திங்கியூ பாக்குறா. கொள்ளையடிக்க ட்ரை பண்ணான்னு சொன்னா அதுல என்ன கிக் இருக்கு? எவ்வளவு நம்மள இன்சல்ட் பண்ணி விட்டு ஓடி போயிருக்கான், எப்படி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அவன் கொள்ளையடிச்சுதான் ஓடி போயிருக்கான் நம்ம சொன்னதால கூட இருக்கிற ஆளுங்களே ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. அவன் வாழ்க்கை பாரு எப்படி போராட்டமா போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம திங்கியூ சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி ஷாவ்லிங்க்கு சாப்பாடு வைக்கிற இடத்துல அவன் சாப்பாட ஒருத்தனும் கூட இருக்கவன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஷாவ்லிங் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை சாப்பிட வைக்க வேக வேகமா துப்ப ஆரம்பிக்கிறான். அதுல விஷம் இருக்குங்கிறத ஷாவ்லிங் கண்டுபிடிச்சிட்டான். கூடவே ஒருத்தர் இருந்துட்டு இருந்தால ஃப்ரெண்டு மாதிரி, இங்க பாரு, நீ அடிச்சிட்ட காசு நாங்க என்னடா பண்றது? உன் கூட என்ன நாங்க பாசத்துல சுத்திட்டு இருக்கோம் நினைக்கிறியா? எல்லாம் வருமானத்துக்காக தான். எங்களுக்கு காசு எப்ப கிடைக்கும்னு மிரட்ட ஆரம்பிக்க ஷாவ்லிங் பாக்குறான். திங்கியூ அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன இந்த மாதிரி மாட்டி விட்டுருப்பா. இதுக்கு முன்னாடி போனா போது நம்மள விட்டுலான்னு தான் இருந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து காசை புடுங்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க திங்கியூவோட வீட்ல அந்த ஆன்டி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அதான் அந்த ஜூவோட அக்கா. அவ வீட்ல ரூம்ல உட்காந்துட்டு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் விட மாட்டேன் அப்படின்னு அங்க போற அந்த வீட்டோட லேடி ஒருத்தி, என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ வந்துட்டு யாரும் இல்லாதவ, இப்படி பண்ண கூடாது. அப்புறம் தான் நமக்கு இருக்கிற அந்த ஆர்ச் இருக்கே அதை உடைச்சிருவாங்க. நீ மேக்கப் பண்ண கூடாது, உனக்கு ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? எனக்கு என்ன தெரியுமா வேணும்? திங்கியூவை என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் பாட்டி கிட்ட அந்த லேடி அப்புறம் திங்கியூவோட அம்மா 2 பேருமே பூ மேடம் இருக்காங்கல்ல, அதான் திங்கியூவோட பாட்டி, அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. எப்படிங்க திங்கியூவெல்லாம் இந்த லேடியோட தம்பிக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திங்கியூவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட இன்னொரு மூத்த மருமக பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா எங்க அந்த லேடி மேக்கப் போட்டு வெளியே போனா குடும்பத்தோட பேர் கெட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஆர்ச்ச உடைச்சிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு இருக்கிற அரசியல் பெனிஃபிட்ஸ் அத்தனையும் போயிடும். அடுத்து பெருசா ஆகவே முடியாது. ஃபேமிலிக்கே அதான ரொம்ப முக்கியம். சோ திங்கியூவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மூத்த மருமகளும் கேட்க ஆரம்பிக்கிறா. ஜூவோட அக்காவும் வெளியே உட்காந்துட்டு, எப்படியாவது என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அத்த, ப்ளீஸ் அத்தன்னு சொல்லிட்டு உள்ள பாட்டியோட கால்ல விழுந்து அழவே ஆரம்பிக்கிறா. கரெக்டா பாட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள யூ மேடம் அங்க வராங்கன்னு தகவல் வருது. அதாவது யூஜிங்கோட அம்மா. அந்த பையனுக்கு தான் திங்கியூவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அவங்க எதுக்காக இங்க வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜூவோட அக்கா அழ ஆரம்பிக்கிறா. அத்தை, நான் சொன்னதுக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு. அவ கனவுல புருஷன் வந்தாராம், அதான் இறந்து போனவர் பார்த்ததுனால அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி பாக்குறா, ஆமா ஆமா வந்தாரு. அவர் வந்து உன் தம்பிக்கும் திங்கியூக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னாரு. ப்ளீஸ் அத்தை, அவர் கனவை நிறைவேற்றலாம்ல அப்படின்னு இவ அடுத்த பிட்ட போட ஆரம்பிக்கிறா. ஆனா அது எதையுமே கண்டுக்காம யூ மேடம் இருக்கால, இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், நான் உங்ககிட்ட ஒரு கேட்க தான் வந்தேன். என் பையனோட இடத்த ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு மாத்துனீங்க, அவனுக்கு அங்க சரியாவே தூக்கம் வரல, மறுபடியும் ஈஸ்டுக்கே மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது வீட்டு மருமகனுங்கெல்லாம் முக்கியமான ஆம்பளைங்க எல்லாம் எந்த இடத்துல இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு மாத்த சொல்லிடுறா யூ மேடம். அதுல இருந்து திங்கியூக்கு தன்னோட பையனை கட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்ல பாட்டி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஜூவோட அக்கா ஷாக் ஆயிடுறா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, சரி ஓகே, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க, நல்ல குடும்பத்துல இருக்கீங்க, பார்த்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு யூ மேடம் சொல்லிட்டு, சரி ஓகே சீக்கிரமா அடுத்த கட்ட வேலைய பாக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பாட்டி பாக்குறாங்க, அடுத்த ஆர்ச்ச கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, திங்கியோட சார்பில் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு நம்ம குடும்பம் அடுத்து முன்னேற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திங்கியோக்கு அந்த ஜூவோட அக்காவை பாக்கணும் போல இருக்கு போல. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்து மெயின் ஹால்ல எல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்களாம். களிமண்ணால கட்டின ஓரத்துல இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டுல தான் தங்க வச்சிட்டு இருப்பாங்களாம். பெருசா எந்த வசதியும் கிடையாது. அந்த வீட்டோட கதவை திறந்து திங்கியூ பேசணும் அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணுங்க, இங்கெல்லாம் மேடம் ஏன் நீங்க வரீங்க, நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு திங்கியூக்கு அப்படி சப்போர்ட் பண்றாங்க.
உள்ள அந்த லேடி பாத்துட்டு, திங்கியூ நீ வந்திருக்கியா? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நகைப்பணத்தோட தான் வந்தேன் சீதனமா. ஆனா இந்த வீட்ல என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இருந்தா எனக்கு இருக்கிற அதே வாழ்க்கையை நான் வாழ முடியும்னு நினைச்சேன். நாள் போக போகதான் என்ன ஒரு பொருளாதான் அவங்க பாப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. என்னை என் வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு கெஞ்சினேன். அப்பதான் உன் தம்பியை கூட்டு வந்து நாங்களே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு கம்பெனிக்கு கூட்டு வந்தாங்க. ஆனா அவனுக்கு படிப்பே வரல. அதுக்கப்புறம் அவனையும் ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாவது ஏதாவது செட்டில் ஆகலான்னு பார்த்தா அதுக்கும் முடியாதுன்ட்டாங்க. எனக்கு இனிமே வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. என் தம்பிக்கும் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாட்டினா நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் எதுக்கு நினைக்கணும்னு கேட்க, என்ன தூக்கி வளர்த்திருக்கீங்க ஆண்டி நீங்க. ஆனாலும் என் மேல இந்த அளவுக்கு கோபப்படுறதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திங்கியூ சொல்லிட்டு இருக்கா. நீயும் நானும் ஒரே மாதிரி ஆளுங்க தான். நீ மட்டும் நல்ல சுகவாசியா பெரிய வீட்டுல போய் வாழணும், நான் மட்டும் இங்க கஷ்டப்படணுமா? திங்கியூ பாட்டி உன் மேல பாசத்துலதான் இருக்கிறதுலே நல்ல மாப்பிள்ளையா தேடி பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது எல்லாத்துக்கும் காரணம் வீட்டோட பெருமையை மீட்கணும், அதுக்காக தான். ஒரு வேளை உன்னால வீட்டோட பெருமைக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை அடுத்த செகண்டே கூட கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு உன் பாட்டி தயங்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, திங்கியோட ஃப்ரெண்டு யாக்கி இருக்கால பக்கத்துலதான் நின்னுட்டு இருக்கா. அவங்க மனசுல குழப்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. அதை கண்டுக்காத பாட்டியோ மேல பாசம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஜூவோட அக்கா கையில ஹேர்பின் எடுத்துட்டு, நீயும் உயிரோட இருக்க வேண்டாம், நானும் செத்து போயிடுறேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பொண்ணுங்க தானே, நீ மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்னு ஓடி வந்து திங்கியோவை அட்டாக் பண்ணவே வந்துடுறாங்க. நல்லா அதுக்குள்ள ஆளுங்க தடுக்க வந்துடுறாங்க. அப்ப கூட யாக்கியோட கையில அடிபட்டுறது காப்பாத்த வரேன்னு வந்து யாக்கிய பார்த்த அந்த லேடி, ஏண்டி நீ எதுக்கு நீ திங்கியோவை இந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்க? அவ அண்ணனுக்கு செடியை கொடுக்க சொல்லி நீ கொடுத்தியே, அத அவ கொடுத்தால என்ன? என் தம்பி சூக்கு இங்க என்ன மரியாதையோ நிலைமையோ அதேதான் உனக்கும். உன் அப்பா இங்க 10 வருஷம் வேலை பார்த்தாருங்கிறதுக்காக உனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நினைச்சியா? எதுவும் கிடைக்காது. நீயும் இங்க ஒரு வேலைக்காரி மாறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்க, இல்லடி அப்பெல்லாம் கிடையாதுன்னு திங்கியோ சொல்லிட்டு இருக்கா. பாட்டி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு தெரியும்ல, அதனால தாண்டி நான் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் ஜூவோட அக்காவை உள்ளேயே அடைச்சு வச்சிடுறாங்க. அங்க யாக்கிக்கு கையில இருக்கிற காயத்துக்கு வேலைக்கார பொண்ணு மருந்து போட்டுட்டு இருக்கா. யாக்கி அங்க இருக்க செடியை பாக்குறா. உண்மையாவே திங்கியோக்கும் அவங்க அண்ணனுக்கும் கொடுத்தது ரெண்டுமே இவ ரூம்லயே தான் இருந்துட்டு இருக்கு. திங்கியோ மறுபடியும் ரூம்க்கு வரதுக்குள்ள அங்க இருந்து ஒரு செடியை எடுத்துட்டு யாக்கி கிளம்பிடுறா. போற வழியில இந்த செடி எதுக்கு, இது இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை கீழே வச்சுட்டு அப்படியே அவ பாட்டுக்கு நடந்து போறா. அதுக்கப்புறமா அந்த பக்கமா யூஜிங் இருக்கான்ல, அதான் யூ மேடமோட பையன், அவன் வரான். செடி அழகா இருக்கு, நம்ம எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நேரா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் ரூம மறுபடியும் ஈஸ்ட் விங்குக்கு மாத்துறாங்கன்னு தெரியுது. மறுபடியும் என் ரூம மாத்துறாங்களா? அப்ப இந்த வீட்டு பொண்ணோட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களா? என் வீட்டுல நான் எங்க பெட்ல படுக்கணும்னு சொல்லிட்டு கூட முடிவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் திங்கியூ நேரா யாக்கிய பாக்கிறதுக்கு வரா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோடி, நான் நினைச்சது அப்படி கிடையாதுன்னு சொல்ல, இல்லடி நான் அந்த மாதிரிலாம் நினைச்சு கொடுக்கல, பரவாயில்ல போனா போகுதுன்னு சொல்லிட்டு இவ வேணும்னே டாபிக்க மாத்தி விட்டு யாக்கிய அங்க திங்கியூவை அமுச்சு விட்டுடுறா. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் யூஜிங் நேரா யாக்கியோட அப்பா அந்த வீட்டோட மாஸ்டரை பார்த்து கல்யாணத்தை பத்தி ஒரு சில கேள்விகள் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். யாக்கியோட அப்பா யாக்கி கிட்ட அவன் சொன்னதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா பேசிட்டு இருக்காரு. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா யாக்கி வேலைக்கார பொண்ணுட்ட, இப்போ இந்த வீட்டை கல்யாணத்துல குழப்பம் இருக்கிற நிலைமையில யாரு இருக்கா? யூஜிங் தான். அவருக்கு திங்கியூவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல போல, அதான் அப்படி சுத்தி வளைக்கிறாருன்னு உடனே கண்டுபிடிச்சிட்றா. அடுத்த நேரா யாக்கியோட ரூம்க்கு மாஸ்டரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிங் வரான். நான் வளர்த்த பூதான், வேணா எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு யூஜிங் பேசிட்டு இருக்கான். இந்த பூ இருக்கே, இந்த பூ ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப தண்ணி கூட தேவையில்லை, சூரிய வெளிச்சம் கூட தேவையில்லை அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. யூஜிங் அவளையே குறுக்குறுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப வேலைக்கார பொண்ணு, இந்த பூ உங்களோட மிடில் நேம், இந்த பூவை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிக்க, அதாவது யூஜிங் கிட்ட யாக்கி என்னையே நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சுத்தி வளைச்சு அப்படின்னு சொல்ல, யாக்கியும் ஷாக் ஆயிடுறா. யூஜிங்கும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அடுத்து நம்ம யாக்கிய கூப்பிட்டுருக்காங்க யூஜிங்கோட அம்மான்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா, இந்த செடி எங்க வீட்டுக்கு சரிப்பட்டு வராதுமா, சோ அதனால என்ன பண்ற, நீயே எடுத்துக்கோ. மேக்னோலியா செடிய திங்கியோ என்கிட்ட கொடுத்தா, தொட்டிதான் சரி கிடையாதே தவிர செடி நல்ல செடி தானு, திங்கியும் நல்ல பொண்ணுதான், இந்த குடும்பத்துலதான் சில பிரச்சனைகள் இருக்குன்ட்டு யூஜிங்கோட அம்மா சொல்லாம சொல்றாங்க. யாக்கி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நேரா வீட்டுக்கு போறா. என்னோட இந்த ஹேர் பென் இருக்கு பாரு, இதுல திரிய லேசா எடுத்து விட்டா கூட தீஞ்சு போயிருது, கருகி போயிருது. ஆனா திங்கியோட ஹேர் பின்லாம் எத்தனை தடவை எடுத்து விட்டாலும் ஆகாது தெரியுமான்னு யாக்கி சொல்ல, ஏன்னா அவங்க தங்க ஹேர் பின் வச்சிருக்காங்க, சோ அது பாலிஷ்டாவே இருக்கும், நம்மளது வெள்ளி தானே, அதான் கருப்பாயிடுதுன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. பார்த்தல, அவளுக்கு இருக்க ஹேர் பின் கூட அவ்வளவு குவாலிட்டியா இருக்கதால அவளுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எனக்குன்னு யாருமே இல்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு நான் மேல ஏறணும்னா கூட அதுவே ரொம்ப கஷ்டம் தான். என் கல்யாணம் மட்டும் தான் என் வாழ்க்கைய சரி பண்ண முடியும், இல்லனா நான் எல்லாருக்கும் அடிமையா வேலைக்காரியாவே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு யாக்கி பேச ஆரம்பிக்கிறா. இங்க யூஜிங் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு திங்கியவ பிடிக்கல அப்படின்னு சொல்ல பாக்குறான்.
அதே நேரம் இன்னொரு பக்கம் நமக்கு ஷாவ்லிங்க காட்டுறாங்க. ஷாவ்லிங் இருக்கான்ல, அவன் ஒரு விஷயத்த கேள்விப்படுறான். யூஜிங், யாக்கி, திங்யூ எல்லாரும் ஒரு இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறாங்களாம். அங்க போய் திங்யூவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிடுறான். சென்னு பின்னாடியே வரத பாத்துட்டு, இங்க பாரு உன் கை கரப்படியாத கைடா, நீ ப்ளீஸ் என் பின்னாடி வராத, போய் தனியா உன் வாழ்க்கைய வாழ்றத பாருன்னு சொல்ல, அண்ணா நான் என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சென்னு கூடவே வந்துட்டு இருக்கான். நம்ம திங்கியூக்கு யூஜிங் எனக்கு அவ பாக்க போறாங்கிறதால பார்த்து பார்த்து மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யூ மேடம், அப்புறம் திங்கியோட பாட்டி, திங்கியோட வீட்டுல இருக்க மத்த லேடிஸ்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போகும்போது ஆப்போசிட்ல ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து நிறைய ஒரு கருப்பான இங்க நம்ம திங்கியோட ட்ரெஸ் மேலேயே கொட்டி விட்டுற, பார்த்தா சென் இருக்கான்ல, அவன் தான் அப்படி பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். ட்ரெஸ் மேல கொட்டி விட திங்கியோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக நடுவுல போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஷாவ்லிங் உள்ள வந்துட்டு திங்கியோட கழுத்துல கத்தி வச்சிடுறான். ஒழுங்கு மரியாதையா நான் கேட்ட அளவுக்கு பணத்தை கொடுக்குறியா இல்ல இங்கே உன போட்டு தள்ளவான்னு கேட்க, வேலைக்கார பொண்ணுக்க பாக்குறா, நான் போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுறேன், ஆனா எங்க மேடம்க்கு கல்யாணம் ஆக போகுது, அங்க மட்டும் ஒரு பையன் கூட ரூம்ல தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரெப்யூட்டேஷனே போயிடும், ப்ளீஸ் சார் சத்தம் மட்டும் போடாதீங்க ப்ளீஸ்ன்னு கேட்க, சத்தம் போட மாட்டேன், சீக்கிரமா போயிட்டு காசு எடுத்துட்டு வான்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு அழுதுட்டே எங்க காசு எடுக்கிறதுக்கு ஓடி போயிட்டு இருக்கா. ஷாவ்லிங் இப்பதான் திங்கியோட முகத்தையே க்ளோஸ் அப்ல முதல் தடவையா பக்கத்துல பாத்துட்டு இருக்கான். அதே மாதிரி திங்கியும் பாத்துட்டு இருக்கான் அவன் முகத்தை. இதான் ஷாவ்லிங்கானு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.